கருணா, தவிக்கும் மனதிற்கு ஆறுதல் தருவது போன்ற ஒரு புத்துணர்வு என்னுள் தோன்றுகின்றது. ஒரு மகா அதிசயம் நிகழ்வது போல தோன்றுகின்றது. அதே அனுபவம் எனக்கும் தோன்றுகிறது தாரா. என்ன என்ன நிகழப் போகிறது? கருணா, நமது கட்டு அவிழ்ந்து விட்டது. நமக்கு விமோச்சனம் கிடைத்து விட்டது. நாம் இங்கிருந்து தப்பித்து விடலாம். கண்ணனை பார்க்கலாம், வா. பகவானே, பார்க்கடல் வாசா, லக்ஷ்மிபதி, புலஸ்திய மகரிஷியின் சாபத்தால் யோமாசரனாக பிறவி எடுத்த எனக்கு தாங்கள்தான் விமோச்சனம் அளித்துள்ளீர்கள். என் துஷ்ட செயல்கள் நீங்கி நான் உத்தமனாகிவிட்டேன். சர்வாதிபதே, தயவு செய்து தாங்கள் எனக்கு மோட்சம் அளிக்க வேண்டுகிறேன். தங்களுக்கு எனது ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். பகீரதா, சாப விமோச்சனத்தால் கர்வம் அழிந்து இன்று எனது பரம பக்தனாகிவிட்டாய். உனது விருப்பப்படி என்னுடைய பரமபதத்தை அடைய ஆசிர்வதிக்கிறேன். நீ வைகுண்டத்தை நோக்கி பயணத்தை துவங்கு. உங்களை கட்டுக்குள் வைத்திருந்த வியோமாசுரனின் கதை முடிந்துவிட்டது. உங்களது கட்டும் அவிழ்ந்து விட்டது. நிம்மதியாக உள்ளதல்லவா? எப்படி நிம்மதியாக இருப்பது கண்ணா? எங்களுடைய தாய்மார்களை இந்த அசுரன் பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டானே. இல்லை தாரா, தாரா கருணாவின் தாய்மார்கள் இருவரும் இப்பொழுது நலமுடன் இருக்கிறார்கள். நீங்கள் சென்று உங்கள் தாய்மார்களை பாருங்கள், ஆறுதல் கூறுங்கள். நண்பர்களே, பிருந்தாவனத்தில் கொடூரமான செயல்களை நடத்தி வந்த உங்கள் உறக்கத்தை கெடுத்த வியோமாசுரன் என்ற அசுரன் பரலோகம் சென்று விட்டான். நாம் இனிமேல் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். ஏதாவது முக்கியமான விசேஷமா? யசோதா அம்மா, இக்குழந்தைகளின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். சந்தேகமா? என்ன அது? இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான். கூறுங்கள். என்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன். இந்த பிருந்தாவனத்தில் உள்ள நாம் அனைவரும் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டோமே, அதை அறிந்து கொள்ள ஆவலாய் உள்ளது. அது மட்டுமல்ல, யாதவர்களாகிய நாம் எங்கிருந்து வந்தோம்? குழப்பமான ஒரு கேள்விதான். இதற்கான பதில் என் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக உள்ளோம். ஆனால் எனக்கு தெரியாத விஷயத்திற்கு நான் எப்படி விளக்கம் கூற முடியும்? இதற்கான விடை உனக்கு தெரியுமா கண்ணா? சில கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாலும் கூட அதை குருவின் மூலமாக அறிவதில் தான் சுகம். நீ யாரை குறித்து கூறுகிறாய் கண்ணா? யாதவ குலத்தின் ஆச்சாரியான கர்க முனிவரை தவிர இக்கேள்வியின் பதிலை கூறுவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது? சரிதான். இந்த கேள்விக்கு அவரால் மட்டும்தான் விடையளிக்க முடியும். என் மனதிலும் அதை அறிய ஆவல் உள்ளது. நாம் அனைவரும் சென்று கர்க முனியை சந்திப்போம். ஸ்ரீ கிருஷ்ண லீலை ஒரு சிறிய